தற்போதைய எண்மை செய்தியை பார்க்கிறோம். 2027 மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவரம் வெளியாகும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி சுந்தரேஷ் புதிய தலைமுறைக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 2027 சாதிவாரி கணக்கெடுப்பு விவரம் மார்ச் 1 வெளியாகும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், இப்ப உங்களுடைய பணிகள் எப்போது இருந்து தொடங்கும் சார்? இதுக்குண்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்ப 3rd 4th வந்து எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லா டைரக்டர்ஸ் ஆஃப் சென்சஸ் ஆபரேஷன்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன்ஸ் நடந்து கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், டீடைல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 1 month நடக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது வந்து ஃபீல்டு ஆக்டிவிட்டி 1 month. அதுக்கப்புறம் அந்த டேட்டா கம்பைல் பண்றது, அனாலிசிஸ் பண்றது, அதுக்கெல்லாம் ஒரு 6 months இந்த மாதிரி ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடக்கிற மேஜர் ஆக்டிவிட்டி. இது ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன்ஸ் அப்படின்றது. இது முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் 2027 பிப்ரவரியில பாப்புலேஷன் எனுமரேஷன் நடக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எக்ஸாக்டா நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்கன்ற அந்த கணக்கெடுக்கிற வேலை வந்து 27 பிப்ரவரியில் நடக்கும். அது நடந்து நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா வச்சுக்கிற போறது மார்ச் 1ஆம் தேதி. மார்ச் 1ஆம் தேதியில வந்துட்டு இந்தியாவில் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்றத நம்ம பண்ண போறோம். ரெஃபரன்ஸ் டேட் வந்து மார்ச் 1. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த பாப்புலேஷன் வந்து எனுமரேட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு மக்கள் கணக்கெடுப்புன்றது வந்து பிப்ரவரி 9th இருந்து 28 வரைக்கும் அதை போய் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம மேஜரா இப்ப பிளான் பண்ணியிருக்கோம்.